கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம் இன்றைக்கும் மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கும்படியே கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது நம்ம சில வசனங்களை தியானிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவை இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லி இது ஆவின் கனியை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது நம்ம தெய்வீக சுபாவம், கர்த்தருடைய சுபாவம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதுல நம்ம இன்னைக்கு சாந்தத்தை பத்தி தியானிக்க போறோம். இந்த ஆவின் கனி சொல்லப்பட்டிருந்த 9ல 1 சாந்தம். இதை குறித்து நம்ம தியானிப்போம். சாந்தத்தை பத்தி நானும் சாதாரணமா நினைச்சேன். அங்கங்க நம்ம வாசிச்சுட்டு போவோம். தியானிக்கும் போதுதான் தெரியுது நிறைய வசனங்கள் இருக்குது பைபிள்ல. அப்ப இந்த சாந்தம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒண்ணா இருக்கு. இதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். முதல்ல ஆண்டவர்கிட்ட இது இருந்தது, அதை குறித்து சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சாந்தம் உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லி அத ஒரு ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்கலாம். அவர் சாந்தம் உள்ளவராய் இருந்தார் அப்படின்றத பத்தி மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆண்டவர் சாந்தம் உள்ளவராய் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் நமக்கு அவருடைய குணம் நமக்கு தெரியும், அது சாந்த குணம். இருந்தாலும் வசனங்கள் மூலமா நம்ம பார்ப்போம். இன்னொரு இடத்துல 145வது சங்கீதம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, யோனா 4:2 சொல்லப்பட்டிருக்கு இதே வசனம். சங்கீதம் 103:8 இருக்கு. இதெல்லாம் நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்ப அவர் நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். அதே போல நாமும் சாந்தமுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு அவர் சாந்தம் உள்ளவர்ன்றதுக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை இது மட்டும் பார்ப்போம். அடுத்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:5 சொல்லுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்ப ஆண்டவர் விரும்புறாரு நம்ம சாந்தமா இருக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அப்படின்னா என்ன, எல்லாரும் முன்னாலேயும் நம்ம சாந்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. சரி, இந்த சாந்தம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் லைட்டா அதை குறித்து பார்த்தோம்னா, நம்மை சுத்தி எல்லா தீமைகளையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள ப்ரெஷர் கொடுப்பாங்க, எத்தனையோ தீமைகள் நம்ம சுத்தி வரும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு அல்லது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதுக்கு மத்தியில பொறுமை உள்ளவங்களா, அமைதி உள்ளவங்களா, அதாவது நம்ம ஆண்டவரோட இருக்கும்போது இந்த சுபாவம் தானா வந்துடும். தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கும்போது அல்லது தேவன் மேல அதிக விசுவாசத்துல இருக்கும்போது நிச்சயமா நமக்கு சாந்தம் வந்துடும். அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆக மாட்டோம். அப்பதான் இது இருக்க முடியும். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பொறுமையா, அமைதியா, சமாதானத்தோட பதறாம இருக்கிறது தான் சாந்தம். இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளை பார்த்தாலே மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க கிறிஸ்தவங்க, அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் இவ்வளவு அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, தாழ்மை, அன்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சாந்தம். இன்னொரு இடத்துல இந்த சாந்தத்தை குறித்து வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்ப இந்த அன்பும் நீடிய சாந்தம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்க நம்ம ஆவியின் கனி பார்த்தோம், அதுலயும் முதல்ல அன்பு தான் இருக்கு. அப்ப இந்த அன்பு இருந்தாலும் நம்ம கோவப்பட மாட்டோம், எரிச்சல் பட மாட்டோம், ஒரு சாந்தம் உள்ளவர்களா இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அன்பு, தாழ்மை, இதெல்லாம் கலந்துதான். இதெல்லாம் இருக்கும்போது, இது மட்டும் இல்ல, விசுவாசம்.
விசுவாசம் இருந்தாதான் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம சாந்தமா இருக்க முடியும். இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த சாந்தம். இந்த சாந்தம் எல்லாருக்கும் முன்னால நம்ம, அதாவது எல்லாரும் முன்னாலும் யாராவது நம்மள அசிங்கப்படுத்துறாங்க, கோவப்படும்படியா நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மத்தியிலயும் நம்ம சாந்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதான் எல்லா மனுஷர்களுக்கும் உங்க சாந்தம் தெரிந்திருக்கு கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி ஒரு சாந்த குணம் நமக்கு வேணும். அது இயற்கையா நமக்கு இருக்காது. நமக்கு தெரியும் நம்ம ஜென்ம சுபாவம் வேற மாதிரி இருக்கும். நமக்கு கோபம் வரும். இன்னொரு வகையில இதை சொல்லணும்னா தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டுப்படுத்தணும். அதான் கட்டுப்படுத்தினாதான் அந்த சாந்தம் இருக்க முடியும். சரி, நம்மை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா அது இயற்கையா ஒருவருக்குள்ள அந்த சாந்தம் இருக்காது. ஆனா ஆண்டவரோட இருக்கும்போது அவர் மூலமா தான் அந்த சாந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்துல வேதம் சொல்லுது. 11:29 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் இந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவோட சாந்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சாந்தத்தை அவரோட இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. ஆமா நம்மளால உண்டாக முடியாது. அவரோட இருக்கும்போது அவர் நம்மை உருவாக்குவார், சார்ந்த குணமுள்ளவர்களாய் மாற்றுவார். அவரிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த நுகம் மெதுவாயும் அது லகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றாகி அவரிடத்திலிருந்து இரண்டிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தெளிவா சொல்றாரு பாருங்க. அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சாந்தம். இன்னும் அந்த சாந்தத்தை அவரு எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இன்னொரு வசனத்துல வசனம் மூலமா நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல அவரை பத்தி எழுதியிருக்கு. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இதே போலதான் நம்மகிட்ட எதிர்பார்க்காரு. அவர் வையப்படும் போது அப்படின்னு அவரை திட்டும் போது பதில் பேசல, பதிலுக்கு வையல. நம்மகிட்ட ஒரு கணத்துல அறைந்தா மறுகணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் அப்ப நம்மகிட்ட அந்த சாந்தத்தை எதிர்பார்க்கிறார். அவரு திட்டும் போது அவர் பதிலுக்கு திட்டல. அதே மாதிரி அவரை பாடுபடும் போது பயமுறுத்தல. அவர் எத்தனை பாடுபடுத்தும் போது அவர் சர்வ வல்லவர். அவர் என்னனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை தாழ்மையா ஏற்றுக்கொண்டார், தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் எதிர்த்து பயமுறுத்தல. இது அவருடைய சாந்தத்தை காட்டுகிறது. அப்புறம் இன்னொரு சம்பவம் பாருங்க. மோசையை பத்தி நமக்கு தெரியும். அவர் கோபத்துல அந்த ஆண்டவர் கையால வரலாறு எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள் எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டார், வீசி உடைச்சிட்டாரு. நமக்கு தெரியும். கொலை பண்ணாரு, நமக்கு தெரியும். ஆனா அவரை குறித்து அப்படிப்பட்ட மோசே ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது, நெருங்க ஆண்டவரோட இருக்கும்போது அந்த என்னாகமும் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அப்புறம் ஆண்டவரோட நெருங்கும் போது அவ்வளவு கோபக்காரனா இருந்த மோசைக்கு அந்த கோபத்தை பத்தி நம்ம பார்க்கோம். வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு இருந்த அந்த மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாமும் அந்த அவ்வளவு கோபக்கார மோசையே கர்த்தர் சாந்த குணமுள்ளவராய் மாற்றினார். அப்ப நம்மையும் ஆண்டவரால மாற்ற முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை அண்டி கொள்ளணும், அவரோடு ஒன்றாகணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா நாமும் அந்த சாந்த குணமுள்ளவர்களாய் மாற முடியும். அவர் சொல்றாரு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னும் இந்த சாந்த குணத்தோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. போட்டிருக்கு கலாத்தியர் 6:1 2 தீமோத்தேயு 2:26 இந்த 2 வசனங்கள்லயுமே நம்ம சாந்தத்தோடு உபதேசிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம சாந்தம் உள்ளவர்களாய் கோவப்படக்கூடிய சூழ்நிலை வரும். கோவப்பட்டோம்னா யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்ப சாந்தத்தோடு உபதேசிக்கணுமா, சாந்தத்தோடு மற்றவங்களுக்கு போதிக்கணும், உபதேசிக்கணும். அதுல நமக்கு சாந்தம் வேணும். அப்புறம் இன்னும் சாந்தத்தை பத்தி சாந்தம் உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அப்ப நம்ம சாந்தமா இருக்கிறதுனால மத்தவங்கள சண்டைகளை அமர்த்த முடியும் நம்மளால.
சண்டையை அமர்த்த முடியும். ஆஹ் உபதேசிக்க நம்ம இருக்கிற இடமே ஒரு சமாதானமா ஒரு அமைதியான இடமா மாறும் நம்மகிட்ட சாந்தம் இருக்கும்போது. அப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சாந்தம் நம்மகிட்ட இருக்கணும். சரி, இந்த சாந்தம் இருக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு சாந்தமா இருக்கிறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 5, இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். சாந்த குணம் இருக்கவங்கள பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பாக்கியவான்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், கொடுத்து வைத்தவங்க சாந்த குணம் உள்ளவங்க. அப்ப கொடுத்து வச்சவங்கன்னா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கணும். அப்பதான் நம்ம கொடுத்து வச்சவங்களா இருக்க முடியும். அப்ப அந்த சாந்த குணம் இருக்கிறதுனால நம்ம பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். ஏன் நம்ம பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னா, அதே வசனத்துல போட்டிருக்கு, அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க. எனக்கு ஆச்சரியம், நிறைய வசனங்கள் சாந்த குணத்தை பத்தி தியானிக்க தியானிக்க வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி சங்கீதம் 37:11 சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அப்போ சாந்த குணம் இருக்கும்போது பூமியை சுதந்திரிக்கும். அது மட்டும் இல்ல, மிகுந்த சமாதானம் உண்டாகுது, மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்போ பூமியை சுதந்திரிக்கிறது அப்படின்னா, வரலாற்றுல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. அலெக்சாண்டர் நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவரு உலகத்துல பாதிக்கு மேல ஜெயிச்சிட்டாரு, சண்டை போட்டு ஜெயிச்சாரு. ஆனா 32 வயசு வரைக்கும் தான் அவர் இருந்தாரு. ஜெயிச்சாலும் அதை ஒன்னே அவர் அனுபவிக்கல, அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அதே போல பெரிய 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 ராஜ்யங்களை உருவாக்கின ராஜாக்கள், ரோம சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தாரு, ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் இருந்தாரு, ஹிட்லர், இப்படி பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. நிறைய இடங்களை சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. ஆனாலும் அவங்க அதை ஜெயிச்சாலும் அதை சுதந்திரிக்கல. சுதந்திரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கிறது தான் சுதந்திரிப்பது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் பணம் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனாலும் அதை சுதந்திரிக்க முடியுமா? எல்லாரும் சுதந்திரிக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. சிலருக்கு வியாதி இருந்தா ஒண்ணுமே சாப்பிட முடியாது, அப்படி ஆயிருது. இன்னும் கடைசி வரை அதை வச்சு அனுபவிக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் நிறைய பேர்கிட்ட இல்லை, அனுபவிக்க முடியாது. அப்ப நம்ம பூமியை சுதந்திரிப்பது அப்படின்னா நம்ம அதை அனுபவிப்பது, அதுதான் சுதந்திரிப்பது அப்படின்னு சொல்றோம். இப்போ உபாகமும் 28வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், நிறைய சாபங்களை குறித்து ஆண்டவர் எழுதிப்பாரு. 28வது அதிகாரம் லாஸ்ட்ல எல்லாம் அதெல்லாம் என்னன்னா, நீ கட்டின வீட்டுல வேற யாரோ குடியிருப்பாங்க, நீ கட்டின மனைவியே வேற யாரோ கூட்டு போயிருவாங்க, நிறைய அப்படி இருக்கும் சாபங்கள். அதெல்லாம் என்னன்னா, அனுபவிக்க மாட்டு வேற யாரோ கொண்டு போயிருவாங்க, நீ வாங்கின ஆடை அடுத்தவங்களுக்கு போயிரும், அப்படி நிறைய சாபங்கள் எல்லாம் அப்பதான் வரும். அப்ப அந்த சாபத்துக்கு எதிர்மறையானதுதான் ஆசீர்வாதம். அது நம்ம சுதந்திரிப்போம், நம்ம தேசத்தை பூமியை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சாந்த குணத்தினால பூமியை சுதந்திரித்து அதில் உள்ள நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அதோட அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது உலகத்தில் உள்ளவங்களுக்கு. ஆனா நமக்கு நம்ம சாந்த குணத்தோட இருக்கும்போது இன்னும் நம்முடைய சமாதானம் பெருகும், மிகுந்த மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. திட்டமா அந்த சாந்தத்தினாலே இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேற என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, பூமியை சுதந்திரித்து நன்மையா இருப்போம், சமாதானமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன, நம்ம ஏன் பாக்கியவான், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு இடத்துல சங்கீதம் 22:26 வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். பாருங்க, புசித்து சாப்பிட்டு திருப்தி அடைகிறதுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும். நமக்கு தெரியும், நம்ம பிரச்சனைகளுக்குள்ளயும் போராட்டத்துக்குள்ளயும் இருந்தோம்னா நம்மளால சாப்பிடவே முடியாது. டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ அப்படி சொல்லிட்டா, இவ அப்படி சொல்லிட்டா, அது எப்படி நடக்கு, இது எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்திலையும் பிரச்சனைகளையும் இருந்தோம்னா நம்மளால திருப்தியா சாப்பிடவும் முடியாது. ஏன்னா உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். சாப்பிட முடியாது, திருப்தியா இருக்க முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் சாந்தமாய் இருக்க கர்த்தர் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அவர் கற்றுத்தரார். இந்த பிரச்சனைகள் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளை விட நம்மோடு இருக்கிற
நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இதை நம்ம உணர்ந்துகிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அப்ப அதனால இந்த பிரச்சனைகளை குறித்து நம்ம கலங்காம வருகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம சாந்தமா இருந்தாதான் நம்ம புசித்து திருப்தியா இருக்க முடியும். அது நமக்கு தெரியும். சாப்பிட கூட முடியாது. வேதனை, தலைவலி வந்துரும். ஆஹ் நம்ம பிரச்சனையை பார்த்தோம்னா. ஆனா நம்ம பிரச்சனையை பார்க்காம பிரச்சனைகளை விட பெரிய உலகத்தை உண்டாக்கிய நம்மை உண்டாக்கிய அந்த சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நமக்குள் இருப்பதை நம்ம உணர்ந்தோம்னா நிச்சயமா நம்மளால அந்த பிரச்சனை நமக்கு பெருசா தெரியாது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம சாந்தமா இருக்க முடியும், அமைதியா இருக்க முடியும். அப்படிப்பட்ட இருக்கும்போதுதான் நமக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து புசித்து திருப்தி அடைவார்கள். சாப்பிட்டு நம்ம திருப்தி அடைய முடியும். ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒண்ணு ஒரு தடவை பார்த்தேன். அது ஞாபகம் வருது இப்போ. என்னன்னா ஒரு நாய் வந்து 2 கம்பிகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு, தலை சிக்கிக்கிட்டு. உடனே அதை எடுக்கிறதுக்கு துள்ளி துள்ளி விழுது. அப்படி இப்படிமா துள்ளி போராடி தலையை எடுக்க பார்க்க ரொம்ப போராடுது. ஆனா அதால எடுக்கவே முடியல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அதுக்கு போராட முடியல. அது டயர்ட் ஆயிட்டுன்னு நினைக்கேன். உடனே அது அமைதியா உட்கார்ந்துருக்கு. அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி தலையை சரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. அப்படி சரிச்சா அதுக்கு எடுக்க போகும்போது அந்த கம்பி விட்டு வெளியே வர்ற மாதிரி அதுல சூழ்நிலை இருக்கு. அது அதுக்கு தெரியல இவ்வளவு நேரம். போராடும் போது அது ஒண்ணும் தெரியல. அமைதியா இருக்கும்போது தலையை சரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருச்சு பாருங்க. தானாவே அந்த தலை வெளியே வந்துச்சு. அப்ப பாருங்க அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்ப பிரச்சனை பெருசாதான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம போராடிட்டு இருந்தோம்னா நம்மளால வெளியே வர முடியாது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்முடைய கர்த்தர் சமாதானத்தின் தேவன், சாந்தமுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ளவர் வேதம் சொல்லுது. அவர் நமக்குள்ள இருப்பதை நம்பி நம்ம சாந்தமாய் அமைதியா இருந்தோம்னா நம்ம அறியாமலே இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வந்துரும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி இது முடிந்தது அப்படின்னு. அந்த சாந்தம் இருக்கும்போது நம்ம திருப்தியா புசித்து திருப்தியாகலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம். ஏன் நம்ம சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. ஏன் நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் பாருங்க. சங்கீதம் 147 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தந்த இன்னொரு ஆசீர்வாதம், அவர் உயர்த்துகிறார். நிறைய இவ்வளவு அழகான ஆசீர்வாதங்கள் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளவு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா நம்ம சாந்தமா இருந்தா போதும். சாந்தமா இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு சமாதானம். அது ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம சமாதானமா இருக்க நம்மளால முடியும், சாந்தமா இருக்க முடியும். இப்ப கர்த்தர் சாந்த குணங்களை உயர்த்துகிறார். அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வேதத்துல இருந்தே கூட சொல்லலாம். யோசேப்பு பத்தி நமக்கு தெரியும், தானியேல தெரியும், எஸ்தரை தெரியும். இவங்க எல்லாம் அடிமைகளா அடுத்த நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டவங்க, அங்க அடிமைகளா இருந்தவங்க. ஆனாலும் அந்த இடத்துலயும் அடிமைகளா கொண்டு போகப்பட்ட இடத்துலயும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால இவங்க 3 பேருமே சாந்தமா இருந்ததுனால யோசிப்பெல்லாம் பாருங்க, செய்யாத குற்றத்துக்கு தூக்கி கொண்டு ஜெயில்ல போட்டாங்க. அப்பவும் அவன் போராடல, ஒண்ணும் செய்யல, சாந்தமா இருந்தான். அப்படி இவங்கெல்லாம் அவங்க சாந்த குணத்தினால உயர்த்தப்பட்டாங்க. பெரிய உயர்வு, அரசருக்கு அடுத்தபடியான உயர்வு இவங்க 3 பேருக்குமே கிடைத்தது. அதே போலதான் நம்மளும் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். இதுவும் ஆண்டவர் ஏன் சாந்த குணமுள்ளவர்கள் ஏன் பாக்கியவான் அப்படின்றதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், உயர்த்துகிறார். அதனால நம்ம பாக்கியவான்கள். அப்ப முதலாவது நம்ம சாந்த குணமா இருக்கும்போது பூமியை சுதந்திரிப்போம். அதில் உள்ள நன்மைகளை அனுபவித்து மன மகிழ்ச்சியோடு சமாதானமா இருப்போம் சாந்த குணமா இருக்கும்போது. 2வது, புசித்து திருப்தியா இருக்கலாம் சாந்த குணமா இருக்கும்போது. அடுத்தது பார்த்தோம், சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, சங்கீதம் 149 6வது வசனம் சொல்லுது. சாரி, 149 4வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பாருங்க, சாந்த குணமா இருக்கும்போது
அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நம்மை அலங்கரிப்பார். ரட்சிப்பு அப்படின்றதே நமக்கு ஒரு விடுதலைன்னு அர்த்தம். அது ஒரு மேலான அனுபவம். கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்பட்டாதான் நம்ம ஆண்டவரோட உருவாட முடியும். பரலோகத்துக்கும் போக முடியும். முதல் படி அதுக்கு ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பித்து ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிப்பார். அந்த ரட்சிப்பின் மூலம் நம்ம அலங்காரமா இருப்போம். அந்த ரட்சிப்பு வெளியரங்கமாகும். நாம் ரட்சிக்கப்பட்டோன்றத மற்றவங்க உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், மற்றவங்க பார்த்து கண்டுபிடிக்கத்தக்கதாய். ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? மனுஷருக்கு முன்பாக உங்க நற்கிரிகளை பார்த்து மனுஷர் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அது மூலமா அவங்களுக்கு முன்பாக நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்ம ரட்சிப்பு வெளியரங்கமாகும். நம்ம ரட்சிப்பு ஒரு அலங்காரமாய் மாறும். எப்போ நம்ம சாந்த குணமா இருக்கும்போது. சாந்த குணமா இருக்கும்போது நம்மை கர்த்தர் அலங்கரிப்பார். நம்முடைய ரட்சிப்பினால அலங்கரிப்பார். எவ்வளவு உன்னதமான வார்த்தை பாருங்க. அதை இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும்னா நமக்கு நேரம் இருக்காது. ஒரு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்ம சுருக்கமா பார்த்துட்டு போவோம். அந்த ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிப்பார். அடுத்தது 5வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. சங்கீதம் 25:9 வசனம். சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இதுல 2 தடவை சாந்த குணம் உள்ளவர்கள் இருக்கு. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவாராம். நியாயமா நடக்கணும் அப்படின்றதுதான் நம்ம விருப்பம். நம்ம சாந்த குணமா இருக்கும்போது நம்ம எப்படியாவது போராடி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து எனக்கு சாந்தம் வேணும்ப்பா, நான் சாந்தமா இருக்கணும், இந்த ஆவியின் கனியில உண்டாகி அந்த சாந்த குணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டி நம்ம சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை நியாயத்தில் நடத்துவாராம். நியாயமான வழிகள்ல நம்மை நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். நமக்கு தெரியும் என் வழி உங்கள் வழி என் வழிகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் வழி ஆச்சரியமான வழி. அவர் நமக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறார். சங்கீதம் 128:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வழிகளே நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம நடந்தாதான் முடியும். நடக்கணும்னு நம்ம விரும்புறோம். இன்னும் ஏசாயால சொல்லியிருக்காரு, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். நிறைய சொல்லியிருக்காரு, அவர் வழியில் நம்ம நடத்துவேன். எப்போ நடத்துவாராம்? நம்ம சாந்த குணமா இருக்கும்போது நம்ம வாஞ்சிக்கிற அந்த நன்மையை தமது வழியை போதிக்கிறார். போதித்து நடத்துவார் இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனம் இதுல நிறைவேறுது. சாந்த குணமுள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது அவருடைய வழியை நமக்கு போதித்து நடத்துவார். அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அவர் வழியில நாம நடப்பது. அப்பதான் நம்ம பரலோகத்தையும் சுதந்திரிக்க முடியும். நம்ம அவருக்கு சாட்சியா வாழ முடியும். அவர் வழியில நடப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய வழியில் நம்மை நடத்துவார் சாந்த குணமுள்ளவர்களை. அடுத்தது அந்த மத்தேயு 11:29 நம்ம வாசிச்சோம். அதே வசனத்துல இன்னொரு விஷயமும் போட்டிருக்கு. 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த சாந்தத்தை அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது இளைப்பாறுதல், அது ஒரு பெரிய விஷயம். இது நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ன்றது பரலோகத்தை குறிக்குது. அப்ப அப்படி ஒரு இளைப்பாறுதல் சாந்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் தான் நமக்கு தேவை. உலகத்திலையும் நமக்கு ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல் தேவை. மறுமையிலும் நமக்கு பரலோகத்துக்கு போனா அதுதான் ஒரு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் போது அந்த இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகும். அப்ப பாருங்க, அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது அவரோட சாந்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சாந்தமாய் வாழ்வதற்கான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். சாந்தமாய் வாழும்போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் ஒண்ண பார்ப்போம். அந்த என்னாகமும் 12வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே சாந்தம் உள்ளவனா இருந்தார் அப்படின்னு. அந்த சூழலையை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம்னா, மோசையை குறித்து ஆரோன் மிரியாம்லாம் குறை சொல்றாங்க. நீ ஏன் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனம் தான் அவங்க சொன்னதை கர்த்தர் கேட்டார்னு போட்டிருக்கு. அடுத்த வசனத்துலதான் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு பார்க்கும். அப்போ அப்படி அவன் அமைதியா இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு மத்தியில எல்லாரும் அவங்களுக்கு கூட பிறந்தவங்களே அவங்களுக்கு விரோதமா வராங்க, பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்துல மோசே சாந்த குணமா இருக்கான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. ஆண்டவருக்கு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. 9வது வசனம் சொல்லுது. கோபம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல அவர் நிறைய பேசுறாரு. என் தாசனை ஆண்டவர் வந்து யுத்தம் பண்றாரு நமக்காக. நம்ம சாந்தமா இருக்கும்போது அவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கோ அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்காரு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் குறை சொன்ன உடனே அவங்க எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நிக்க வச்சுக்கிட்டு வாசலுக்கு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் அப்படின்னு 3 வரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்றாரு அவங்க முன்னால. மோசே வந்து என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன், அவன்கிட்ட நான் முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க தாசன் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? எவ்வளவு பயங்கரமா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா கோவம் வந்துட்டு மிரியாம் வந்து அப்படியே குஷ்டரோகியா மாறினான். ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா சாந்தமா அவன் இருக்கும்போது அந்த பிரச்சனையை அவன் ஒருவேளை பேசியிருந்தா ஆண்டவர் அமைதியா இருப்பாரு. அந்த பிரச்சனைக்கு மத்தியில மோசே சாந்த குணமுள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்படி இருந்ததுனால கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஒரு பெரிய அவனுக்காக வந்து சாட்சி சொல்லிட்டு நிக்கார். யுத்தம் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதான் வேதம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். மட்டும் இல்ல, இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதனால நம்ம ஆவின் கனியில ஒன்றாகிய இந்த சாந்த குணத்தை இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வழக்கமாக்கி கொள்வோம். விரும்பி அதை வாஞ்சித்து கத்தர்கிட்ட ஜெபித்து கேட்போம். கத்தரோடு அமருவோம், கத்தரோடு ஒன்றாவும், அவருடைய பிரசனத்தில் காத்திருப்போம். கத்தர் நிச்சயமா அந்த சாந்தத்தை தருவார். இந்த சாந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்துல ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த சாந்த குணம் ரொம்ப முக்கியம். அதை நாம் தரித்து கொள்ளும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் பூமி சுதந்திரத்துக்குள்ள செய்வார், உயர்த்துவார், புசித்து திருப்தியாக்க செய்வார், ரட்சிப்பினால் அலங்கரிப்பார், நம்மளை நியாயத்தில் நடத்துவார், அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். மோசைக்காக யுத்தம் பண்ணது போல நம்ம மோசைய சாந்தமா இருக்கும்போது அவனுக்காக யுத்தம் பண்ணது போல நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார், இளைப்பாறுதலை தருவார். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்க. அதனாலதான் நம்ம பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா நம்ம அதை விட்டுறக்கூடாது. இது நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய அனுபவங்களை. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்து பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாக முடியும். அதனால இந்த நாள்ல சாந்தமுள்ளவர்களாய் மாற நம்ம தீர்மானிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கு காத்திருந்து அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் முன்பாக தெரிந்திருக்க கடவுதுன்னு சொன்ன வார்த்தை நம்மை கொண்டு நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.